ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஜிகே லைவ் டெஸ்ட்ல தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், வட இந்தியாவில் வேதகால பண்பாடும், தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும், பண்டைய கால தமிழகத்தில் சமூக பண்பாடும், சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு லெசன்ல இருந்து 50 கேள்விகள் பார்க்க போறோம். ஸோ 50க்கு எவ்வளவு இருக்குன்றத பார்த்தலாம். அட் த சேம் டைம்ல வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க கைஸ். ஏன்னா அந்த கடைசி வரை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ண வைக்குங்க உங்கள. உங்கள அறியாமயே நீங்க என்ன பண்ணுவீங்க, லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டீங்கன்னா, இந்த லைவ் மட்டும் குறைஞ்சது ஒரு 3 கேள்வி ஈஸியா என்ன பண்ணிடலாம், தட்டி தூக்குற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ரெடியா எல்லாருமே? ஒரு தம்ஸ் அப் போட்டு வந்துருங்க பார்க்கலாம் எல்லாருமே. ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடு. இத பாருங்க, சங்க காலத்தில் அரசருடைய படை வந்து பார்த்தீங்கன்னா, ராணுவம் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. 4 பிரிவுகள் எதுனா காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை. தேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப 4 பிரிவுகளா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு. அரசர் தானை தலைவன் என்று அழைக்கப்பட்டார். அரசர் கிடையாது, படைத்தளபதி. அப்ப இந்த இடத்துல எது தப்பு? பி தப்பு. பகுதியில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய ஆயுதங்கள் இது எல்லாமே ரைட்டு. ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் படைக்கொட்டில் என்று அழைக்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் என்ன அழைக்கப்பட்டது? படைக்கொட்டில் அப்படின்றத நோட் பண்ணுங்க. அப்ப இந்த படைத்தளபதி தான் தானை தலைவன் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்றத சொல்லிடணுங்க. செகண்ட் கொஸ்டின். சுருதி என்பது எதை குறிக்கிறது? சுருதி என்பது. சுருதி என்பது கேட்டல் என்ற வார்த்தையை குறிக்கிறதுங்க. சங்ககால ஆட்சி அமைப்பு குறித்த செய்திகளில் சரியானதை தேர்வு செய். படிக்கிற டைம் தானே? சோ இந்த இடத்துல பாருங்க 1 அண்ட் 2, 4 தான் வரும். எஸ். ஏன்னா 3ல என்ன தப்பு நடந்ததுன்னா, கோமகன் தான் பட்டத்து இளவரசன் என அழைக்கப்பட்டார். இளங்கோ தான் அவங்களுடைய இளையோர்களான இளஞ்செழியன், இளஞ்சேரல் என்றும் அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3 எலிமினேஷன் பண்ணிட்டா என்ன வந்தது உங்களுக்கு? 1, 2, 4 ஆன்சர் வருதுங்க. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. அரசுரிமை வந்து பரம்பரையானது. கோ என்றால் அழைக்கப்பட்டார். கோ என்று அழைக்கப்பட்டார். கோ என்ற சொல்லிலிருந்து சுருக்கம் தான் கோன்னுவாங்க. வேந்தன், கோ, மன்னன், கொற்றவன், இறைவன் எனும் வேறு பெயர்களாலும் அழைக்கப்பட்டார். சோ பாருங்க, பட்டம் சூட்டு விழா என்ன அழைக்கப்படுதுன்னா அரசு கட்டிலேறுதல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அரசு கட்டிலேறுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இதுவும் என்ன பண்ணும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் குடுத்துருக்காங்க பாருங்க. பட்டத்து இளவரசர் கோமகன் என்றும், அவருக்கு இளையோர்கள் இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அப்ப என்ன பண்ணான்னா, பட்டத்து இளவரசர் தான் கோமகன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். தென்னிந்திய தமிழ்நாட்டில் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள் குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. வட இந்தியாவில் பின்வேத கால பண்பாடும், தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் சமகாலத்தை சேர்ந்தவை. இது கரெக்ட்டுங்க. பண்டைய தமிழகத்தில் பெருங்கற்காலம் சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்துப்போகிறது. இதுவும் கரெக்ட்டுங்க. இந்தியாவின் செம்பு கால பண்பாடு முதிர்ந்த ஹரப்பா பண்பாட்டின் சமகால பண்பாடாகும். அப்போ என்னதுன்னா ஆன்சர் அனைத்தும் சரிதாங்க வருது. எந்த இடத்துலயும் தப்பு வரல.
பாண்டியர்கள் குறித்த செய்திகளில் சரியானதை தேர்வு செய். சரியானதுன்னு பாக்குறப்போ மாலை வேப்பம்பூ ரைட்டு, சின்னம் 2 மீன்கள் ரைட். அப்போ 1 and 4 தான் சரி. என்னன்னா சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். மதுரை வந்து தலைநகரமாகவும், துறைமுகம் கொர்க்கையாகவும் வந்திருக்கணும். அப்ப இன்டர்சேஞ்ச் பண்ணதால என்ன ஆயிடுச்சுன்னா மாறிடுச்சு. பட் அதே தவறானதுன்னு கேட்கிறப்போ 2 and 3 வரணும். ஐ ரைட்? ஓகே காய்ஸ். மெகாலித் என்பது எந்த சொல் ஆகும்? மெகாலித் என்பது கிரேக்க சொல்லாகும். ஓகே கைஸ், இந்த क्वेश्चन படிங்க பார்க்கலாம். அந்த வந்துடுறேன். ஒரே செகண்ட். தவறானதுன்னு கேக்குறாங்க. சரியானது பாருங்க. சேரன் செங்குட்டுவன் இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார். இது கரெக்ட். சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலையெடுப்பதற்காக இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார். கரெக்ட். சேரன் செங்குட்டுவன் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட அரசராவார். சேரன் செங்குட்டுவன் கிடையாது, சேரல் இரும்பொறை. இரும்பொறை தான் விட்டுருப்பாரு. ஓகே. சேரரசர்கள் குறித்த செய்திகள் புறநானூறு கிடையாது, 1810. அப்போ 3 and 4 எலிமினேஷன் ஆகுதுங்க. என்ன ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி தாங்க எலிமினேஷன். தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்பு கால தொல்லியல் ஆய்விடமான ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? எக்ஸலன்ட் गाइस. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தவறான கூற்றை தேர்ந்தெடு. சோ பாருங்க, சரியெல்லாம் சொல்லிடுறேன் பாருங்க. பண்டைய கால தமிழர்களின் போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள் மேல் பெரும் மரியாதை கொண்டிருந்தனர். கரெக்ட். போரில் மரணமடைந்த வீரனின் நினைவாக போற்றும் விதத்தில் நடுக்கற்கள் நடப்பட்டது. இதுவும் கரெக்ட். பாடல்கள் பாடும் புலவர்கள் பாணர், விரலியர் என்று அழைக்கப்பட்டனர். இதுவும் கரெக்ட். ஓவியக் கலையில் சிறந்தவர்கள் கணிகையார் கிடையாது. என்னங்க? ஓவியக் கலையில் சிறந்தவர் கணிகையர் கிடையாது. இது என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டி தான். ஒரு கேள்வி உங்கள சர்ச் பண்ண வைக்கிறேன். மீதி எல்லா கேள்வியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்களும் தேட ஆரம்பிச்சா தான் தேடல் இருக்கும் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் சொல்ல முடியும். அப்ப கணிகையர்ன்றது யாரு? ஓவிய சிறந்தவர்கள் என்னன்னு அழைக்கப்படுறாங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்றேன் गाइस. தமிழ் பிராமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண்டபங்கள் கீழ்க்கண்ட எந்த இடத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கீழடி. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என கருதிய கூறும் நூல் எது? சோ பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது
கீழ்க்கண்ட எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைந்திருந்தது? மதுரை அப்படின்ற இடத்துல தாங்க அமைஞ்சிருச்சு. முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என இயற்கை வரலாறு எனும் நூலில் குறிப்பிட்டவர் யார்? பிளனி அப்படின்னு வருதுங்க. பிளினி. ஓகே நெக்ஸ்ட். தவறான கூற்றை தேர்ந்தெடு. சங்க காலத்தின் முதன்மை கடவுளான சேயோன் நடுக்கல் வழிபாடும் வழக்கம் இருந்தது. வழிபாடும் வழக்கம். அப்புறம் பாருங்க வட இந்தியாவில் வளர்ந்தது போல தமிழகத்தில் ஜாதி முறை வளர்ந்திருக்கவில்லை. தமிழகத்துல வர்ண சிஸ்டம்லாம் கிடையவே கிடையாது. ஆனா வட இந்தியாவுல என்ன இருந்துச்சு? வர்ண சிஸ்டம் இருந்துச்சு. சமூகத்தில் அனைத்து வகையான மக்களும் மஸ்லின், பட்டு மற்றும் நேர்த்தியான பருத்தியான ஆடைகளை அணிந்தனர். கிடையவே கிடையாது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப தவறுன்னு பார்க்கிறப்போ சி தான். சங்ககால இலக்கியங்கள் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை கலிங்கம் பற்றி குறிப்பிடுகிறது. மென்மையான துணிகளும் அவங்க அணிஞ்சிருக்காங்க. அப்போ நமக்கு 3 ஆப்ஷன் கரெக்ட்டா வருது. ஆனா அனைத்து வகையான மக்கள்ன்றத எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு கம்மி தாங்க. இந்த ஆன்சர் ஈஸியா போட்டுருக்கலாம். நெக்ஸ்ட். கீழ்க்கண்ட எந்த இடத்தில் அரிசி நிரம்பிய பானை கண்டெடுக்கப்பட்டது? ஸோ அரிசி இருக்குன்னா, அதுக்கு பொருத்தமான இடம் வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரிசி நிரம்பி இருக்குன்னா, அந்த பானைய பொருத்தமான இடத்துல வைக்கணும் அப்படின்னா, பொருந்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதுவுமே தேவையில்ல. இதுதான் ஷார்ட்கட். செகண்ட் ஒன். 16th ஒன். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்? நகரங்களில் சிறந்தது காளிதாசர். பின்வருவனவற்றுள் பாண்டியர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்களை தேர்வு செய். இத டீட்டெயிலா பார்க்கலாங்க. இந்த மாரி கேள்விலாம் நீங்க தப்பே பண்ணக்கூடாது காய்ஸ். மாறன், வழுதி, செழியன், தென்னர். இது எல்லாமே பாண்டியர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சென்னின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சோழர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்க. சோழர் இருக்கார்ல, அவங்க சூட்டிக்கொண்ட பட்டங்கள்னு சொல்றாங்க. அப்ப 4th ஒன் எலிமினேஷன் ஆகுதுங்க. ஸோ இப்படியே பாருங்க காய்ஸ். இது அப்படியே மூவேந்தர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள். ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. இரும்பொறை என்றுதான் பெயர்களில் நாணயங்களை வெளியிட்ட சேரர்கள். சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சோழர்கள். மாறன், வழுதி, செழியன், தென்னர் இது எல்லாமே பாண்டியர்கள். இந்த டாபிக்ல இருந்து எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இவ்ளோ பெரிய கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியுதுன்னா, இதே மாரி எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நான் ஃப்ரேம் பண்ண முடியுமா பாருங்க. இது தவறானது, சரியானது, மேட்ச் த ஃபாலோயிங் வாட்டெவர் இட் இஸ் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அதுக்கு ஏத்த மாரி ரெடி ஆயிக்கங்க. இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் காய்ஸ். சேர, சோழர், 5 வேளியர் குலத் தலைவர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தலையாங்கானம் எனும் இடத்தில் தோற்கடித்த பாண்டிய மன்னன் யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் தோற்கடித்திருப்பாருங்க. பொறுத்துக்க. சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு.
ஃபர்ஸ்ட் ஒன் சோழ நாடு சோறுடைத்த நாடு. ஆன்சர் வந்துச்சா பாருங்க. வேற எதுவுமே தேவையில்ல. சேர நாடு வேழமுடைத்த நாடு. பாண்டிய நாடு முத்துடைத்த நாடு. தொண்டை நாடு சான்றோர் உடைத்த நாடு. முடிஞ்சு போச்சு. அப்ப ஆன்சர் பாருங்க 2143 தாங்க ஆன்சர். இந்தியாவின் 7 புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று எந்த வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார்? இந்த இடத்துல சீன வரலாற்று ஆசிரியரான யுவாங் சுவாங் குறிப்பிட்டுள்ளார். கொடுமணல் கீழ்கண்ட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நான் பிளேஸ் கேட்கலைங்க. கொடுமணல்ன்றது ஈரோடுல இருக்கும். நான் கேட்கறது நூல் கேட்கிறேன். ஷார்ட்கட் சொல்றேன் இதுக்கு. மணல்ல நின்னா பத்தின்னு எரியும். எப்படிங்க? இந்த வெயில்ல போய் மணல் நின்னா பத்துன்னு எரியும். அதுவும் கொடுமணல் நின்னா 10 எரியும். அப்படின்னு நினைச்சுக்க. 10 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. காய்ஸ் ஷார்ட்கட்ட பொறுத்தவரைக்கும் இப்படிதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 22 கீழ்கண்டவற்றில் வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேங்க. வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. தங்கம்ங்க. தங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. குதிரை வந்து பாத்தீங்கன்னா கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது. தரை வழியா வந்து பாத்தீங்கன்னா மிளகுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கணும் காய்ஸ். கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ நானே கேட்டிருக்கிறது வாய்ப்பு இருக்கே. சரியான விடையை தேர்வு செய். இதான் சரி 4 மட்டும் தான் சரியா இருக்குன்னு தோணுது. இது எல்லாமே மாறி இருக்கு. என்ன சொல்றேன் பாருங்க. முல்லை நில கடவுள் வந்து பாத்தீங்கன்னா வருணன் கிடையாது. யாரு? மாயோன். அப்ப இது தப்பாயிடுச்சா? வேளாண்மை முதன்மை தொழிலாக கொண்ட திணை கடவுள் கொற்றவை. கொற்றவை வந்து வீரச் செயல்கள் செய்பவர்கள். அப்ப செகண்ட் எலிமினேஷன். நெய்தல் நில மக்கள் மறவர், மறத்தியர் என்று அழைக்கப்படுவர். மறவர், மறத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாலை நில மக்கள் வருவாங்க. யாருங்க? பாலை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும். அப்போ இது தப்பு. பரதர், நௌத்தியர் அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நெய்தல் அப்படின்னு சொல்லி நூதியர் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னா, நெய்தல் அப்படின்னு சொன்னா பாருங்க. இந்த இடத்துல கரெக்ட். அப்ப 4த் ஒன் மட்டும் தான் கரெக்ட். இந்த கொஸ்டின எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோன்றத பாருங்க கைஸ். இதுதான். இந்த டேபிள் காலம் நீங்க கண்டிப்பா படிச்சாகணும் கைஸ். வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இந்த டேபிள் காலத்துலருந்து எப்படியும் ஒரு கொஸ்டின் வரும். பாருங்க இந்த கொஸ்டின்லாம் மறந்துருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. இது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, இதுவும் ஈஸியான கேள்வி. இதுவும் மறந்துடணும். படிச்சுக்கணும். ஆனா இது அப்படியே கேட்பாங்களான்னு நினைக்கக்கூடாது. ஆனா கேட்கக்கூடிய இடங்களே இதுதான் இப்ப மாறிடுச்சு. இதுவும், இதுவும். அதனுடைய கடவுள்களும், அதனுடைய மக்களும் சொல்லிட்டு கேட்பாங்க. இத நீங்க டீட்டெயிலா படிச்சுங்க. நம்ம கேட்டது எல்லாமே கலந்து போட்டு கேட்டிருந்தோம். 24வது கூற்று 1, கூற்று 2. கரெக்ட்டா ஆன்சர் சொல்லுங்க. பாண்டியர்களின் நாணயங்களில் ஒரு புறத்தில் குதிரையின் வடிவத்தையும், மற்றொரு புறத்தில் மீனும், ஒரு புறத்தில் யானை. முதல்லே தப்பாயிடுச்சு பாருங்க. ஒரு புறத்தில் யானை. முதுகுடுப்பை பெருவழுதி என்ற பாண்டிய அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன் ரைட். அப்ப கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புகார் நகரம் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1 அண்ட் 2 தாங்க சரி. இது 2மே வெளிநாட்டு குறிப்புகள் தோன்றின புகாரங்கள் கிரேக்கம், ரோமம் உள்ளிட்ட நாடுகளில் வணிகர்கள் வருகை புரிந்தனர். இதுவும் சரிதாங்க. தவறானதை தேர்வு செய். சரியானதும் இருக்கும், இதுல தவறானதும் இருக்கும். தலையாங்கானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாண்டிய நெடுஞ்செழியன் வருவாரா? முதுகுடி பெருவழுதி வேத வேள்விகள் வருவாங்க. அப்போ 1 அண்ட் 4 மட்டும் தான் தப்பு. மீதி எல்லாமே சரியா இருக்கா பாருங்க. வெண்ணி போர்ல கரிகாலன் ஜெயிச்சான், சேரன் செங்குட்டுவன் பத்தினி தெய்வ வழிபாட்டை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சங்க காலத்தில் டேஷ் விவசாயம் செய்வோரின் மிக பொதுவான பகுதி நேர தொழிலாக இருந்தது. ஓ! விவசாயம் செய்யறவங்களே பகுதி நேர தொழில் இருந்துச்சு சங்க காலத்துல. அப்ப என்ன தொழில் இது? கண்டுபிடிப்போம். நெசவு தொழில் செய்பவர்கள் தான் பகுதி நேர தொழிலாக விவசாயம் செய்பவர்களின் பகுதி நேர தொழிலாக இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சேரன் செங்குட்டுவன் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. வட இந்தியாவின் மீது படையெடுத்துச் சென்றார். ஃபர்ஸ்ட் ரைட். பத்தினி தெய்வ வழிபாட்டை அவர் அறிமுகம் செய்தார். கரெக்ட். இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் அண்ணன் குடுத்துருக்காங்க. யார் வரணும்? அண்ணன் இல்லைங்கோ, தம்பிங்கோ அவ்வளோதாங்க. தம்பின்னு வந்தா முடிஞ்சுச்சு. ஏன்னா அண்ணனா இருந்தா அவர் அரசனா இருந்திருக்க போறாரே. சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக அவர் இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார். அப்போ 1 ஏ, பி, டி ரைட்டு. தப்புன்னு பார்த்தீங்கன்னா சி தாங்க. ஸோ பொறுத்துக. புகார், மதுரை, காஞ்சி. 10 செகண்ட்ஸ் இதுக்கு மட்டும். புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். அப்ப பாருங்க 3, 1, 2 ஆன்சர் எங்க இருக்கு? டி. இதுதாங்க ஆன்சர். 30 பொறுத்துக்க. பிளேசஸ் ஈஸியா போட்டுருவீங்கல்ல. இதுக்கெல்லாம் டைம்லாம் தேவையே இல்ல. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம். கீழடி சிவகங்கை. பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம். சாவி கரெக்டா பொருத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திண்டுக்கல் மாவட்டம். பையம்பள்ளி வேலூர் மாவட்டம். அப்ப பாருங்க ஆன்சர் 4, 3, 1, 2 வருதா பாருங்க. That's enough guys. 31. பூம்புகார் துறைமுகம் பற்றி தவறான விடையை தேர்வு செய். நான் கேட்டிருக்கிறது தவறுங்க. ஸோ பாருங்க தப்புன்னு பார்க்குறப்போ 2 அண்ட் 3 தப்பா வருது. என்ன தப்புன்னு பார்க்கலாம் பாருங்களேன். புகார் காவேரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது. பூம்புகார்ன்றது கரெக்ட். சங்ககால சேரர்களின் துறைமுகம் கிடையவே கிடையாது. யாரு? சோழர்களின் துறைமுகம். சோழ பேரரசுடைய துறைமுகம் தான் இது. வணிகம் நடந்த அங்க நடந்த வணிகம் குறித்த செய்திகள் 10 கிடையாது. யாரு? பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. பட்டினப்பாலையில குறிப்பிடப்பட்டிருக்கு. இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை மூலம் அறிந்து கொள்ளலாம். அப்ப சரின்னு கேட்டிருந்தாங்கன்னா 1 அண்ட் 2 போட்டுருக்கணும். தப்புன்னு கேட்கிறப்போ 2 அண்ட் 3 தான் வருது. இது அப்படியே மாத்தி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். ஸோ இதான் குடுத்திருக்கும் பாருங்க. பூம்புகார். இந்நகரத்துக்கு காவேரி பூம்பட்டினம் வேறு பெயர்கள் உண்டு. சங்ககால சோழர்களின் துறைமுகம் சொல்றாங்க. பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்பாக வணிகம் நடந்த செய்திகள் குறித்து பட்டினப்பாளையிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இரட்டை காப்பியங்கள். அப்ப இது அப்படியே எடுத்து என்ன பண்ணிருக்கேன்? இவ்வளவு பெரிய கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணிருக்கேன். நீங்க பார்க்கறது தான் ஒரு 4 லைன் இருக்கும். அப்ப கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ அப்ப புக்ல இருந்து எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்றோன்றத டிஎன்பிஎஸ்சி மூலமாவும் எங்கள் மூலியமாவும் தெரிஞ்சுக்கலாங்க. கீழ்காணும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அல்ல?
சரி பாருங்க, உண்மையானவை அல்ல அப்படின்னு சொல்றப்ப என்ன வருதுன்னா, இந்த இடத்துல பாருங்க, உண்மையானவைன்னா தவறானவை. தலையாங்கானம்னா பாண்டிய நெடுஞ்செழியனா, வெண்ணீர் தான் கரிகாலன். 10 சேர அரசர்களை கூறுகிறது. செகண்ட் ஒன் ரைட். சங்க காலத்தை சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் உரைநடையில் எழுதப்பட்டது கிடையாதுங்க. இலக்கியங்களா தான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இதுவும் தப்பு. அப்ப ஆப்ஷன் 1 அண்ட் 3 மட்டும் தப்புங்க. புகார் நகரம் குறித்து சரியானதை தேர்வு செய். அந்த நகரத்துல நடந்த எல்லா விஷயங்களும். இதுதான் நான் அப்பயே சொல்லிட்டேனோ? இல்ல. சொல்லல. சொல்லிட்டு இருப்பனோ? சொல்லல. நீங்க போட்டுறீங்க அப்பயும். ஓ! கரெக்ட். பாருங்க, கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். தரை தடங்கள் வழியாக கருமிளகு இறக்குமதியானது கரெக்ட். வடமலையிலிருந்து தங்கம் வந்துச்சு. வெள்ளி கிடையாது. என்னங்க? தங்கம். மேற்கு தொடர்ச்சி மலையிலும் சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும் கிடைத்தது. இதுவும் கரெக்ட். கிழக்கு பகுதியிலிருந்து உணவும், ஈழத்திலிருந்து பவளமும். நோ, நோ. கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவும் வந்தது. இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்ப ஆன்சர் பாருங்க நமக்கு 1, 2, 4 ஆன்சர் வருதா பாருங்க. இப்படிதான் நீங்க எலிமினேஷன் பண்ணி படிக்கணும் காய்ஸ். நெக்ஸ்ட். களப்பில்லர் காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் எவை? ஏன்னா, சிலப்பதிகாரமும், மணிமேகலையும் சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள். சீவக சிந்தாமணியும், குண்டலகேசியும் மட்டும் தான் களப்பில்லர் காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள். 3 அண்ட் 4 தாங்க ஆன்சர். இந்திய வணிகர்களால் ரோம் பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு, எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்த ரோம் பேரரசர் யார்? ஓ! இது ஈஸியான கேள்வி தானே. ஆர்லின் என்ற அரசர் தான் அறிவிச்சிருப்பாரு. சோழர்கள் குறித்த செய்திகளில் தவறானதை தேர்ந்தெடு. துறைமுகம் புகார், தலைநகர் உறையூர் புகார், சின்னம் புலி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல என்னது? வேப்பம்பூ மாலை கிடையாது. அத்திப்பூ அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பி மட்டும் எலிமினேஷன் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. 37. கீழ்க்கண்டவற்றுள் சங்க காலம் குறித்து செப்பு பட்டயங்களில் சான்றுகள் எவை? சங்க காலம் பத்தி சொல்றது. ஸ்பீடா வாங்க. முடிச்சலாம். இன்னும் 13 கேள்விதான். ஸோ பாருங்க. இந்த இடத்துல வேள்விக்குடி செப்பேடு, அரிக்கமேடு செப்பேடு, சின்னமன்னூர் செப்பேடு, கொடுமணல் செப்பேடு. சின்னமன்னூர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செப்பேடுதாங்க. ஆனா கொடுமணல்ன்றது அகழ்வாராய்ச்சி இடம். அரிக்கமேடுன்றதும் அகழ்வாராய்ச்சி இடம். இப்படி நீங்க எலிமினேஷன் பண்ணாலே என்ன கிடைச்சிடும் எனக்கு? 1 அண்ட் 3 ஆன்சர் கிடைக்குமா பாருங்க. ஆன்சர் பி தான் ரைட். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? நாற்பத்தி 9 பேர். களப்பில்லர்கள் ஆட்சி குறித்து கீழ்க்கண்ட எந்த இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன? தமிழ் நாவலர் சரிதை, பெரிய புராணம், யாப்பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. வளையாபதி கிடையாதுங்க. அப்ப என்னது? 1, 2, 3 தாங்க ஆன்சர். சங்க காலம் குறித்த கல்வெட்டு சான்றுகளில் தவறானது எது?
கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய அத்திகாம கல்வெட்டு சங்ககாலம் 15 புகழூர் கல்வெட்டும் சங்ககாலம். அசோகருடைய 2ஆம் 13ஆம் பேராணை கல்வெட்டு இதுதான். ஆனா வேள்விக்குடி கல்வெட்டு கிடையாது. என்னது? செப்பேடு. பாருங்க, நான் எப்பவும் சொல்றேன், எழுத்து ஜாலம் செய்வோம். வேற வழி ஆப்ஷன் கிடையாது. அப்போ டி தாங்க தப்பு. மீதி எல்லாமே சரிங்க. புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் குறிப்புகளில் எந்த நகரை பற்றி குறிப்பிட்டுள்ளார்? மதுரை நகரை பற்றி குறிப்பிட்டுள்ளார். சங்ககால பெண்களின் நிலை குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. சங்ககால வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை. 40 பெண்பாற் புலவர்கள் அரிய நூல்களை கொடுத்து சென்றுள்ளனர். திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்து அமைந்ததுங்க. அவங்களுடைய இஷ்டப்படி பண்ணிக்கலாம். ஆனா பெண்களுக்கு பெற்றோரின் சொத்துகளில் பங்கு அளிக்கப்பட்டது. ஆப்ஷன் டிங்க. டேஷ் சங்ககால மக்களிடையே மிகவும் முக்கியமான பண்பாட்டு அம்சமாக விளங்கியது. கூத்து. சோ இது ரொம்ப ஈஸி தானே. பொறுத்துக்க. பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்ட்டு. குறிஞ்சி முருகன், முல்லை மாயோன், பாலை கொற்றவை, நெய்தல் வருணன். அப்ப ஆன்சர் பாருங்க 2 1 4 3. இது கொஞ்சம் டிஃபரெண்டா வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தோம். கரெக்டா இருந்துச்சு இந்த மேட்சும். நெக்ஸ்ட் காய்ஸ். நினைவு கற்கள் உள்ள இடங்களை பொறுத்துக. யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து சேலஞ்சிங்க. உண்மையாவே இது வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிறது நீங்க படிச்சிருந்தா மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். சாதாரணமா அட்டன் பண்ண முடியாது. சிங்கப்பாளையம் வந்து பாத்தீங்கன்னா 1. வேம்பூர் தேனி மாவட்டம், நரசிங்கப்பட்டி மதுரை மாவட்டம், குமரிக்கல் பாளையம் ஈரோடு மாவட்டம். அப்ப 1 2 3 4. இதுலயே முடிஞ்சிச்சா? இதுதாங்க உண்மையான ஆன்சர். 46. தவறான விடையை தேர்வு செய். இது கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஏன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா நீங்க ஈஸியா போட்டிருப்பீங்க. ஏன்னா தொண்டை நாடு திருவண்ணாமலை வராது. திருவண்ணாமலை என்ன வரும்? தொண்டை நாடுன்னு வந்திருக்கும். பாண்டிய நாடு திருவண்ணாமலை வராதுங்க. தொண்டை நாடு தான் திருவண்ணாமலை வந்திருக்கணுமா பாருங்க. இந்த இடத்துல இந்த டேபிள் பாருங்க காய்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க படிச்சுட்டு தான் போகணும். வேற ஆப்ஷன் கிடையாது. சேரநாடு கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரின்னு சொல்றாங்க. சோழநாடு தஞ்சை திருவாரூர் திருச்சி புதுக்கோட்டை நாகை. பாண்டிய நாடு பாத்தீங்கன்னா மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி. அந்த பாளையக்காரர்கள் வாழ்ந்த நாடு தான் பாண்டிய நாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொண்டை நாடு காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இதுல இருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த கொஸ்டின் எடுத்திருக்கோம். நல்லா கவனிச்சுங்க. இதுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இங்க பாருங்க, கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு.
அரசருடைய சபை அரசவை என்று அழைக்கப்பட்டது. அரசர் அரியணை என்று அழைக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்வது வழக்கம். அரசர் 7 விதமான கடமைகளை செய்தார் கிடையாதுங்க. 5 விதமான கடமைகளை செய்திருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் சி தான். அரசவையில் அரசரை சுற்றி அதிகாரிகள், சிறப்பு விருந்தினர்கள் இருந்தனர். அவை புலவர்கள் ஆகியோர் அமைந்திருந்தனர்ன்னு சொல்றாங்க. விருந்தினர்கள், அவை புலவர்களும் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 4வது ரைட். அப்ப தப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, 5 விதமான கடமைகள். நீங்க 5 விதமான கடமைகள படிச்சு வச்சுக்கங்க. 42வது படிச்சு ஆன்சர் பண்ணுங்க போலாம். அப்படியே மாத்தி விட்டுருக்கோம். எரித்ரிஸ் கடலின் பெரிப்ளஸ் ரைட்டு, மெகஸ்தனிஸின் இண்டிகா ரைட்டு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, பிலனின் இயற்கை வரலாறு, தாலமியின் புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அப்ப ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 1 அண்ட் 4 மட்டும் தான் சரி. மீதி தப்புங்க. 49வது. குறிஞ்சி திணை குறித்த கூற்றுகளில் தவறானது எது? ஸோ இந்த இடத்துல பாருங்க, மக்கள் குறவர் குறத்தியர்ன்னு வந்திருக்கணும். மறவர் மறத்தியர்ன்னு வந்திருக்கு. ஸோ அப்ப இதுதான் எலிமினேஷன் ஆகுது. அந்த டேபிள் கரெக்ட்டா படிச்சீங்கன்னா 3 கேள்வி அடிச்சுக்கலாம் இன்னைக்கு 50ல. சரிங்களா? தி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் காய்ஸ். கம் ஆன். பொறுத்துக்க. கொடுமணல் ஐயோ! இது ஆல்ரெடி போட்டுருக்கணும் அங்க. சரி பார்க்கலாம். யாரு கரெக்ட்டா போட்டிருக்கீங்க. வீர ராகவபுரம் எங்க இருக்குன்றது தெரிஞ்சாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாங்க. அப்ப வீர ராகவபுரம்ன்றது காஞ்சிபுரம்னு வச்சுக்கோங்களேன். ஆன்சர் வந்துச்சா பாருங்க. கொடுமணல் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு. கரெக்ட். கும்மாளம், மருதுபட்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்க இருக்குன்னா, திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. நரசிங்கம்பட்டி, மதுரை மாவட்டம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஆன்சர்ஸ். அப்ப 2, 3, 4, 1. 2, 3, 4, 1 கரெக்ட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 50க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றது சொல்லுங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா தேர்வுக்கு பயன்படும். ஏன்னா யூனிட் 6ல சங்கம் ஏஜ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி படிக்கணுன்றதும் நம்ம சொல்லியிருப்போம். அந்த மெத்தட்ல படிச்சீங்கன்னா, இந்த கேள்விக்கு 50க்கு 50 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகே, ஓகே காய்ஸ். எனிவே இதுக்கப்புறம் ரீகால் பண்ண ஆரம்பிச்சுருங்க. புதுசா தேடி படிக்காதீங்க. படிச்சத திரும்ப 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 படிங்க. அதுவே போதும். அதே மாரி கன்சிஸ்டன்சி இருங்க. கன்சிஸ்டன்சி இல்லன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்றத சொல்லிர்றேங்க. ஓகே காய்ஸ். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.